பாகிஸ்தான பொறுத்தவரை நெனப்பு தான் பொழப்ப கெடுக்குது. அது நல்லாவே இன்னைக்கும் உணர மாட்டாய்ங்க, நாளைக்கும் உணர மாட்டாய்ங்க. ஆனா வச்சு செய்யறத இந்தியா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படிதான் ஐநா சபையில இப்ப வச்சு செஞ்சிருக்கு. இந்த ஐநா சபையில போயி ஜம்மு காஷ்மீர பத்தி பேசாட்டி பாகிஸ்தானுக்கு தூக்கம் வராது. காரணம் என்ன அப்டின்னா, "நான் அங்க போய் பேசிட்டேன்" அப்படின்னு அந்த மக்கள்ட்ட போய் சொல்லுவாய்ங்க. அந்த மக்கள், "இங்க திங்கிறக்கே சோறு இல்லடா. நீ ஜம்மு காஷ்மீர மீட்டுட்டு வந்து என்னடா பண்ண போற?" அப்படின்னு கேள்விலாம் கேட்கிறார்கள். இருந்தாலும் அதையும் தொடச்சுட்டு தான் இப்ப பேசிக்கிட்டு திரியிறாய்ங்க. அவ்வளோ நிலைமை மோசமாயிருச்சு. ஒரு காலத்துல ஜம்மு காஷ்மீர பேசிட்டு போனா வரவேற்ற காலங்களும் உண்டு. அப்படி வரவேற்றதோட பலனை இப்ப அந்த நாட்டு மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார்கள். ஏன் அப்டின்னா, இப்ப தான் அவங்களுக்கு புரியுது. இவங்களுக்காக இவனுங்க ஒண்ணுமே பண்ணல. சும்மா அங்கிட்டு ஒரு பூச்சாண்டி மாரி காட்டி, நம்மள ஏமாத்திட்டாய்ங்க. நம்மள வச்சு சுரண்டி தின்னு லண்டன்ல போய் செட்டில் ஆகுறது தான் ஒவ்வொரு கட்சியோட கொள்கை அப்டின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. புரிஞ்சு என்ன பண்றது? எப்படி இவனுங்களெல்லாம் விரட்டுறதுன்னு தெர்ல. எப்படி பிச்சுக்கிட்டு போடுறதுன்னு தெர்ல. தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கார்கள். அப்படி காலகட்டத்திலயும் ஜம்மு காஷ்மீர பத்தி பாகிஸ்தான் ஐநால பேசுது. இந்த இடத்துல முக்கியமா பாகிஸ்தான் பார்க்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தான தவிர வேற யாரும் பேசுறதே இல்ல. முந்திலாம் வம்பு இழுக்கிறதுக்காகவே பல நபர்கள் பேசுவார்கள். குறிப்பா மத்திய கிழக்குல உள்ள நாடுகள், வளைகுடா எல்லா பேருமே வாய் பேசுவாய்ங்க. ஆனா அவர்கள்லாம் சைலன்ட் ஆயிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனா நம்மளோட நண்பர்களாவே மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ளேயே வந்துட்டார்கள். அதனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, இந்த துருக்கியில உள்ள எர்டோகன் போன்ற ஆட்கள் எல்லாம் இத பேசினா நம்ம பெரிய ஆளா உலகத்துக்கு தெரிவோம், இல்ல நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியும், இல்ல இஸ்லாமிய கூட்டத்துக்கு தெரியும் அப்படிங்கிற மனசுல எதையாச்சும் வச்சுக்கிட்டு வந்து பேசுவாரு. அவரு கூட சைலன்ட். ஏன் அப்படின்னா, அவர் பேசாம போயிட்டா நல்லது. இல்ல அப்படின்னா, எர்டோகன் துருக்கிக்கு எங்கெல்லாம் வம்பு இருக்கோ, அந்த இடத்துக்குலாம் இந்தியா ஆயுதங்கள சப்ளை பண்ணும். இந்தியா போய் கூட்டு பயிற்சி பண்ணும். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. துருக்கி இப்பல்லாம் நம்ம கூட உரசுறதே இல்ல. அதுலயும் எர்டோகன் நம்ம போற திசைக்கு பக்கம் கூட எட்டி பார்க்கறதில்ல. அந்த அளவுக்கு சமத்து பிள்ளை ஆயி தப்பிச்சு போய்க்கிட்டு இருக்காரு. நிலைமை இவ்வளோ மோசமாயிருச்சு. இது இந்த எந்த புரிதலும் இல்லாம தான் ஜம்மு காஷ்மீர பத்தி பேசினார்கள். பேசின ஜோர்ல இந்தியாவோட பதிலடி அப்படிங்கிறது ரொம்ப பலமாவே விழுந்துருச்சு. அந்த பதிலடி என்ன அப்படின்னா, அப்படியே பாகிஸ்தான்ல உள்ள எல்லா விஷயங்களையும் பிச்சு ஐநால தூக்கி வீசிட்டோம். உதாரணத்துக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னோனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தீவிரவாதி. அத தூக்கி வீசிட்டோம். ஆனா, அப்படி நம்ம சொன்னாலும் காது கேட்காத மாரி உட்கார்ந்திருப்பாய்ங்க. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதி நாடுடா. தீவிரவாதிகள் பூரா அங்க தான் இருக்காய்ங்க. தீவிரவாதத்த உற்பத்தி பண்றது தான் பாகிஸ்தானோட முழு வேலை அப்படின்னு மைக்ல ஒவ்வொருத்தன் காதுக்குள்ளேயும் உட்கார்ந்து கத்துனாலும் அமைதியா இருப்பாய்ங்க. அதனால இந்த தாட்டி தீவிரவாதிகள வளர்த்து விடுறது மட்டும் கிடையாது. அல் கொய்தா தலைவர் ஒசாமா பின் லாடன் எங்க போய் பதுங்கி இருந்தான்? பாகிஸ்தான்ல தானே அப்படின்னு சொன்னோனே அமெரிக்காவுக்கு நெஞ்ச பிடிச்சிருக்கும். அமெரிக்காவுக்கு நெஞ்ச பிடிச்சத பார்த்து 1 டசன் நாடுகள் அங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தார்கள். இது ஒண்ணு போதும். அமெரிக்கா இனிமே வரும் நாட்கள்ல இந்தியா இதையே பேசுமோ அப்படின்னு சொல்லியே பாகிஸ்தான கொட்டும். நமக்கு இடைஞ்சலான விஷயத்த சொன்னா காதுலயே விழுகாது. அவர்களுக்கு வலிக்கக்கூடிய விஷயத்த சொன்னா தான் வலிக்கும். அதுல இருந்தே ஓப்பன் ஆயிருச்சு. பாகிஸ்தானுக்கு அப்பவே புரிஞ்சிருக்கும். ஆஹா! தேவையில்லாம கை வச்சுட்டோம். இந்தியா இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அதாவது அல் கொய்தாவோட தலைவர் ஒசாமா பின் லாடன் பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தது எங்க? பாகிஸ்தான்ல. அப்படி இருக்கும்போது நீ இன்னொரு நாட்ட பத்தி பேசலாமா? அதுவும் அங்க சொர்க்க பூமியா இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்டுகளுக்கு பஞ்சமே இல்ல. ஜம்மு காஷ்மீர்ன்னு சொன்னாலே போதும். வளைகுடால உள்ள நாடுகள்லாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றார்கள். டூரிசம் வளருது. இத நோக்கி நாங்க போய்க்கிட்டு இருக்கோம். ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் ஜுரமே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரிதல் இல்லாம இங்க வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து போட்டோம். அதுக்கு அடுத்த விவகாரமா பாகிஸ்தானுக்கு குத்துறது, வலிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஒரே ஒரு தேர்தல் மாரி நடத்துனீங்களாடா? முழுக்க முழுக்க கல்லாட்டம் தான். அப்படி தேர்தல் முடிஞ்சு ஒரு நல்லாட்சி குடுத்தீங்களாடா? முழுக்க முழுக்க அதுலயும் திருட்டுத்தனம் தான். அதனால தான IMF கதவ வெற்றிகரமா 20, 25, 26 தாட்டிகள்னு கவுண்ட் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் தூக்கி வீசிட்டோம். பாகிஸ்தான ஒட்டு மொத்தமா டேமேஜ். பாகிஸ்தான்ல அங்க ஒண்ணும் டேமேஜ் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா அவனுங்களே தெருவுல IMF வாசல்ல நிக்கிறாய்ங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். அங்க போல அப்படின்னா நம்ம கிட்ட ஓடி வந்துருவாய்ங்கன்னு மூஞ்சியெல்லாம் மறைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்க நிலைமையில தான் வளைகுடால உள்ள நாடுகள் இருக்கு. இத விட்டுட்டு ஐரோப்பாக்குள்ளலாம் பாகிஸ்தானுக்கு ரவுண்ட் அடிக்க முடியாது. 2டே போக்கடம் தான். ஒண்ணு வளைகுடா, இன்னொன்னு IMF வாசல். IMF வாசல்ல நின்னு தொலைச்சுட்டான். நல்ல வேளை நம்ம ஊருக்கு வரல அப்படிங்கிற மனநிலையில
அவர்கள் எல்லாம் இருக்கார்கள். அப்பேற்பட்ட நிலைமையில முக்கியமான விஷயங்கள், அதாவது ஒரு தேர்தல ஒழுங்கா நடத்த வக்கில்ல, கல்லாட்ட, அப்படி கல்லாட்டா பண்ணி ஆட்சிய பிடிச்சு ஊழல், அதனால தான் IMFல போய் நிக்கிற. இதுக்கும் மேல ஊர்ல உள்ள தீவிரவாதி பூரா உன் நாட்டுல தான் இருக்கான். இதையும் தாண்டி சொந்த நாட்டு மக்களுக்கே பல பகுதிகள், பஞ்சாப தாண்டி பல பகுதிகளுக்கு இவனுங்க ஒண்ணும் ஆக்கப்பூர்வமா செஞ்சதே கிடையாது. இது எல்லாத்தையும் தூக்கி ஐநால வீசினதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரே வரியில இது பூரா பொய் அப்படின்னு எந்திரிச்சு சொல்லலாம். இங்க என்ன சத்தியமா கேட்டோம்? பொய்ன்னு சொல்றதுக்கு. ஊருக்கே தெரியும் பாகிஸ்தானோட எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு. ஊருக்கே தெரியும் ஒசாமா பின் லேடன் எங்க வச்சு இறந்தான் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் தெரியாத மாரி நடிச்சுக்கிட்டு இருந்த ஆட்கள் மத்தியில இத மட்டுமே ஃபோக்கஸா அடிச்சதுக்கப்புறம், இனிமேல் அமெரிக்காவே கூப்பிட்டு சொல்லும். ஐநால வந்தா உன் வேலைய மட்டும் பாரு. இந்தியாவ வம்பிழுக்காத. இந்தியாவ வம்பிழுத்தேன்னா அவன் எங்களையும் சேர்த்து டேமேஜ் பண்ணுவானாட்டுக்குன்னு சொல்லி பத்தி விட்டுரும். முன்னொரு காலத்துல இந்தியாவ இந்த மாரி வம்பு இழுத்துட்டு சொந்த நாட்டிலயும் மைலேஜ் எடுக்க முடிஞ்சு, அமெரிக்கா போன்ற நாடுகளும் மைலேஜ் எடுத்து குடுத்தார்கள். ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. இந்தியாவ வம்பு இழுத்துட்டு இருக்கிறதும் போச்சு. எங்க? சொந்த நாட்டிலயும் போச்சு. அமெரிக்கா போன்ற நாடுகள்லயும் போச்சுங்கிற சூழ்நிலைய மிக சீக்கிரத்துல இந்தியா இவ்வளவு கச்சிதமா உருவாக்கும் அப்படின்னு எந்த எதிரியும் நினைக்கல. நினைக்காததோட விளைவு இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது. இதுக்கும் மேல சம்பவங்கள் இந்தியா செய்யும்போது கதற மட்டும்தான் முடியும். தப்பிக்க முடியாதுங்கிறது தான் டெல்லி வட்டாரத்துல ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு.